சுரைக்காய் உடம்புக்கு நல்ல நீர் சத்து இல்லை காய். இதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. தனியாக பொரியல் பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தட்டைக்கொட்டை போட்டு குழம்பு வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல சத்து இருக்குது. இதை சேர்த்துக்கியோ. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆறு வேணாலும் சாப்பிட்லாம். சரி, வாங்க பார்க்கலாம். சுரைக்காயை கண்டமாக அரிஞ்சிக்கலாம். இது முத்தக்காயாக இருந்தால் மேலே தீவிக்குங்க. இது இளங்காயில் மேல் தோலை சீவ வேண்டியதில்லை. இது நல்ல பூவாட்ட இளங்காய். இது விதை எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரிஞ்சிக்குங்க. பாப்பா சட்டி எடுத்தா தண்ணி கொண்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிச்சுக்கிடுச்சான்னு பார்க்குறேன். நல்லா தண்ணி கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்குது. காய போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள், போதுமான உப்பு, மூடி வச்சு அரிக்கலாம். நல்லா வேவிட்டு காய். சுரைக்காய் நல்லா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கிடைக்கும். நல்லா சிறுநீர் நல்லா இறங்கும். உடம்பு எடையை குறைக்கணும்னு இருக்கிறைய சுரைக்காய் சேர்த்திங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இறக்கலாம். ஐயா சட்டியை கோட்டை சுரைக்காய் வெந்து போச்சு. சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். மூணு ஸ்பூனு எள்ளெண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சீரகம் ஒரு ஸ்பூன், 15 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 3, ரெண்டு வரமிளகாய், அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள். நல்லா வெங்காயம் தேவைக்கிட்டு
வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே தக்காளி பழம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் அரிஞ்சு காய்க்கு உப்பு போட்டுருக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தக்காளி பழம் நல்லா வணங்கு. ஒரு அரை எலுமிச்சாச்சி போட்டு புளி சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா தோல் கலந்து போகணும். நல்லா வணங்க வேணும். தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே காயை ஊற்றிக்கலாம். வேவிச்சு வச்சு காயை எடுத்து கட்டிக்கலாம். எடுத்து கட்டியாமே. வேவிச்சு வச்ச காயை எடுத்து கொட்டி கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த அளவுக்கு வெந்தால் போது இறக்கலாம். எடுத்து தாயே. சரியா ஊற்றி சாப்பிட்றதாம்மா. சோறு போட்டு விட்டுருங்க. தண்ணி வந்து இப்படி வடிச்சு விட்டு கடைய வேணும். சுத்தமாக வடிச்சு விட்டு கடைஞ்சா தான் கடைப்படும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது. டேய் இங்கே வேணா கடையே சாப்பிடலாம்னு தோணுது. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். நல்லா கடைப்பட்டு போச்சு. இருத்து வச்ச இறத்தண்ணியை அதுலேயும் ஊற்றிக்கலாம். கண்ணையை சோத்து போட்டு சாப்பிடலாம். சுரக்காய் தக்காளி கடுப்பார் அடி வாங்க சாப்பிடலாம். இந்த தம்பி எங்களுக்கு போகல வச்சிருக்க முடியாது. கண்ணே சாப்பிடுங்க. சரியாயா சாப்பிடு சாமி. ஏன் சாமி என்ன பார்க்குற? வேஞ்சிரு கையில் கொடுத்துறாயா. இவனுக்கு ஒரு அளவு ஊற்றி தாத்தா கூப்பிட்றாங்க. தாத்தா ஒடிய தாத்தா தாத்தா வர சட்டை பண்ணுறதா. சொர்க்க கடுப்பை சூப்பராக இருக்குதாயா. சூப்பராக இருக்குதா? தக்காளி சொர்க்க கடுப்பை சூப்பராக இருக்குதாயா. சரி சாப்பிடுங்க. தாத்தா வையாரமா உட்கார முடியாது இருக்கு. சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. பட்டுக்குட்டி தாராளம் பட்டுக்குட்டி ஏற்றுக்குது. சொரக்காய் கடுப்பை சூப்பராக இருக்குதுக்கா. சூப்பராக இருக்குதா? சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். சுரக்காய் கடுப்பா பனி நாக்கில் வச்சு வருது. நல்ல கமன்னு மணக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. ஆப்பட்டுக்கலாம். அங்கே போகாத அடுப்பு பையா. சுரக்காய் தக்காளி அவ்வளோ சூப்பராக இருக்குது.
சுரக்காய் பிடிக்காதே கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருன்னு சொல்லுங்க. கை இதுல கழிட்டு வா. கை பாருக்குள்ள தண்ணிக்குது. சரி நிப்பாங்க. பாய். பாய். டேய் மல்லமாப்பா. டேய் நடந்தே போடா ஏன்டா?